பொதுவாகவே ஒரு ப்ரெசன்டேஷனில் 3 டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். முதல் டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவோம். இது எப்போ உங்களுக்கு தேவைப்படும்னா, நீங்கள் ஒரு க்ளோஸ்டு குரூப் ஆஃப் பீப்புள் கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொருத்தரோட டிஸ்கஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொருத்தரோட பர்சனல் அட்டென்ஷனும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் கான்ஃபரன்ஸ் ரூம் டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை கேட்குறது பெட்டர். கான்ஃபரன்ஸ் ரூம் டைப்னால் அந்த யூ ஷேப்பில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டு. மோஸ்ட்லி எல்லா கார்ப்பரேட்லேயுமே இதை நம்ம பார்க்க முடியும். அண்ட் யூ கேன் see இட் வில் நாட் கோ பியாண்ட் 10-15 சீட்ஸ்க்கு மேலே இருக்காது. அதுக்காக தான் இது அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷனுக்காக ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ஏரியா. ரெண்டாவது டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ரூம் டைப்புன்னு சொல்லுவோம். இதுவும் சில கார்ப்பரேட்ஸில் பார்க்க முடியும். இது எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு ஆப்டாக இருக்குன்னா, இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட் ஒன் சைடட் கம்யூனிகேஷன் தான். இல்லைனா ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் செஷன்ஸில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். லேப்டாப்ஸ் தேவைப்படும். அதை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் வேணும். அந்த மாதிரி டைமில் கிளாஸ் ரூம் டைப்பை ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் அந்த டைமில் வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் ப்ரிஃபர் பண்ணிட்டீங்கன்னா, எவ்ரி டைம் ஸ்க்ரீனை பார்க்கும்போது இந்த நெக் பெயின் வரதுக்கான சான்சஸ் உண்டு. ஃபுல் டே உங்களோட ப்ரெசன்டேஷன் போக போகுதுன்னா நெக் பெயினே பெரிய ஹிண்டரன்ஸ் மாதிரி அமைஞ்சிரும். ஸோ அதனால் கிளாஸ் ரூம் டைப் ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸ். இந்த கிளஸ்டர் டைப் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு செட் டேபிள்ஸில் உட்காந்துருப்பாங்க. இது பொதுவாக ஹோட்டல்ஸில் பேங்க்வெட் ரூம்ஸில் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொதுவாக யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, அந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எடுக்கிறவங்க. ஏன்னா அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸில் கேம்ஸ் இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ குரூப்பாக ஒர்க் பண்ணி ஒரு டெசிஷனுக்கு வரணும், இல்லை ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது இந்த கிளஸ்டர் டைப் தான். ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் என்ன டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன் தெரிஞ்சதுன்னா, அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக டெலிவர் ஆகும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.